என்னடா சிவா அப்பமே கிளம்பிட்டேன்னு சொன்னா இவ்வளவு லேட்டா வந்திருக்கா? வர வழியில 2 பொறுக்கிங்க என்கிட்ட தேவையில்லாம வம்பு பண்ணாங்க, அதான் லேட் ஆயிடுச்சு. ஏண்டா பொறுக்கின்னு சொல்றா? அவனுங்களை 2 சாத்த வேண்டியதானே, நீ போலீஸ் தானே? என்கிட்ட வம்பு பண்ணுனதே போலீஸ் தான்க்கா, நான் எப்படி அடிக்க முடியும்? ஏண்டா வந்த இடத்துலயும் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா? இப்படி வம்பு பண்ணி தான் ஊர்ல எவ்வளவுமே உனக்கு பொண்ணு தர மாட்டேங்காங்க. இப்பதான் என் பொண்ணை உனக்கு கட்டி தரணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள இங்க வந்து வம்பு இழுக்கிறா? நான்லாம் ஒண்ணு வம்பு பண்ணலக்கா, அவங்கதான் எனக்கு தேவையில்லாம வந்து லைசன்ஸ் எடு ஆர்சி புக் எடுன்னு சொல்லிட்டு என்ன ஸ்டேஷன் வரையும் அலைய வச்சுட்டாங்க. அடுத்த மட்டும் எங்கேயாவது அவனுங்களை பார்த்தேன் சும்மா விட மாட்டேன். இந்த பாருடா, நீ ஊர் ஃபுல்லா வம்பு பண்ணிட்டு அலையிறா. அதனால தான்டா உனக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குன்னு அம்மா அந்த அளவு அழுறாங்க. இப்போ நான் பூமாரிக்கிட்ட கொஞ்சி கூத்தாடி உன்னை கல்யாணம் பண்ண சொல்லியிருக்கேன்டா. இப்போ அவன் முன்னுக்கு வம்பு பண்ணிட்டு அலையாதடா, அவ கல்யாணம் பண்ண மாட்டா. ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உன் பொண்ணுக்கு தான் என்ன பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காதுல, அப்புறம் எப்படி அவ என்ன கல்யாணம் பண்ண சம்மதிச்சா? ஆமா, அவ அப்படியே கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தானே மறு வேலையை பார்த்தா. நீ இப்படி ஊர் ஊரா வம்பு இழுத்துட்டால பாக்குறப்பெல்லாம் நீ சண்டை தான் போடுறா. அவன் மாமா பொறுக்கி ஒரே அழுவ. அதுல வேற வயசு வித்தியாசம். நான் அவரை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஒரே முக்கால அழுதா. நான் தான் அவளை சமாதானம் பண்ணி வச்சிருக்கேன். எனக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லதான்க்கா. ஏன்னா பூமாரிக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் ரொம்ப அதிகம். நீயும் அம்மாவும் இவ்வளவு தூரம் சொல்ல போய் தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கேன். இந்த பாருடா, அவட்ட போய் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு போய் சொல்லிக்கிட்டு கிடக்காத. அம்மா அந்த அளவு அழுதா. உனக்கு என்ன 1 மாசத்துல கல்யாணம் முடிக்காட்டி 2-3 வருஷத்துக்கு கல்யாணமே கூடாதான். அதனாலதான் சீக்கிரமா அவளை முடிச்சு வைக்க ஏற்பாடு பண்றோம். நீ போய் அவட்ட எதுவும் வளரிட்டு கிடக்காத. சரி, நான் போய் பூமாரியை பார்த்துட்டு வரட்டுமா? சிவா இப்ப தானே வந்திருக்கா, வந்து சாப்பிடு. அதுக்கப்புறம் பையா போய் பாத்துக்கலாம், அவன் ரூம்ல தான் இருப்பா. இல்லக்கா, நான் ஃபர்ஸ்ட் போய் அவளை பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுறேன். சரிடா, பார்த்துட்டு சீக்கிரம் வா சாப்பிட. அம்மா எதுக்கு இப்படி பண்றாங்க? நமக்கு தான் மாமா பிடிக்காதுன்னு அம்மாக்கு தெரியும்ல. தெரிஞ்சுமே ஏன் இப்படி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்கன்னு தெரியலையே. எங்க அக்கா பத்த மான்குட்டி தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? மாமா, இந்த மாதிரி அடிச்சு பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. ஏண்டி பட்டு, சின்ன வயசுல இருந்தே நான் உன்னை தொட்டு தானே பேசுவேன், இப்ப ஏண்டி கோபப்படுறா? இந்த பாருங்க மாமா, அப்போ நான் சின்ன பொண்ணா இருந்தேன். நீங்க தொட்டு பேசுனது எனக்கு பெருசா தெரியல. இப்போ நான் அப்படி கிடையாது. இப்போ நான் காலேஜ் படிக்கிறேன், பெரிய பொண்ணு. இப்படி தொட்டு பேசுறது, அடிச்சு பேசுறது, பக்கத்துல வந்து நின்று பேசுறதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல மாமா. ஆமா பட்டு, நான் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி சின்ன பொண்ண எப்படி கல்யாணம் பண்றதுன்னு ஒரு சின்ன குழப்பத்துல இருந்தேன். ஆனா நீ சொன்ன பிறகுதான் தெரியுது நீ பெரிய பொண்ணு தான், பார்க்கையே தெரியுது. அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. பாருங்க மாமா, இந்த டவுல் மீனிங்ல பேசுற பேச்செல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்ட்ட இந்த மாதிரி பேச்செல்லாம் வச்சுக்கிடாதீங்க. இந்த பார் பட்டு, நீ யாரு? என் அக்கா பொண்ணு. உன்கிட்ட இந்த மாதிரி பேசாம நான் வேற யார்கிட்ட பேச முடியும் பட்டு? அம்மா கத்தாத பட்டு, நீ கத்தி பேசினா உன் அழகெல்லாம் ஃபாயில் ஆயிடும். நீ என்கிட்ட எப்பவுமே சமத்தா பேசணும். இன்னும் 1 மாசத்துல உனக்கோ எனக்கோ கல்யாணம். சரி, இப்படியே பேசணும், சரியா? நான் வரட்டா? இந்த மாமா பேச்சு சுத்தமா எனக்கு பிடிக்கல. பேசுறதுக்குள்ள தப்பா பேசுறாரு. இது தெரியாம அம்மா இவர் என் தலையில கெட்ட பிளான் பண்றாவ. இவ 2 பேரும் போற போக்க பார்த்தா சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி பின்னாடி என்ன அனுப்பி வச்சிருவா போல இருக்கு இந்த அம்மா. எப்படியாச்சும் இத அந்த போலீஸ்காரர்கிட்ட சொல்லணுமே. அவரை எப்படி பாக்குறது?